ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 581வது நாமாவளியாக ஓம் பாகுலேயாய நமஹ. முருகப்பெருமானுடைய பல நாமங்களில் இந்த நாமம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அதாவது இறைவன் ஒவ்வொரு குணம், அந்த குணங்களை கடந்தவன், பண்புகள், அந்த பண்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், மிகுதியான, அதாவது ஏராளமான பண்புகள் கொண்டவர் பரம்பொருள். அப்படி அந்த தத்துவங்களையெல்லாம் குறிக்கக்கூடிய விசேஷமான நாமம், அதாவது கார்த்திகா நட்சத்திரங்களால் விளக்கப்படுறார் இல்லையா. அதனால் இந்த நாமாவளியே அதிகமான எண்ணிக்கையுடைய கிருத்திகையின் புதல்வராக முருகனை வர்ணிக்கிறது. இந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகா நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம். இந்த நட்சத்திர கூட்டம் 6 கூட்டங்களாக இருக்கும். இந்த நட்சத்திர கூட்டங்கள் எப்படி இருக்கும்னா, மிக பிரம்மாண்ட நெருப்பு பிழம்பு, பல கோடி சூரியனுங்களெல்லாம் கடந்ததாக இருக்கும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான நெருப்பு பிழம்பாக இருக்கக்கூடிய இந்த கிருத்திகா நட்சத்திர கூட்டம் ஒரு விளக்கு, தீபம், அகல் விளக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தீப வடிவத்தில் எல்லாமே இருக்கும். அப்படி அந்த அதிகமான எண்ணிக்கை உடையது இந்த கிருத்திகை நட்சத்திரங்கள். அந்த கிருத்திகையினுடைய புதல்வனாக பாவிக்கப்படுறார். ஏன்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறார் இல்லையா. அதனால் குமார பரமேஸ்வரனை கார்த்திகேயன்னு பல பேர். அது மாதிரி பாகுலேயனாக இருக்கார். அதாவது அவருடைய பண்புகள் பலவிதமாக இருக்கும். ஏராளமான தகுதி, ஏராளமான பண்பு உடையவர். அவரை இப்படி தான் இவ்வளோ ஒரு வரம்புக்குள்ளே அடைக்க முடியாதவர்னு அர்த்தம். அதனால தான் அவருடைய தியான ஸ்லோகம் அழகாக வர்ணிக்கும். ஓம் சிந்தூராருணம் இந்து காந்தி வதனம் கேயூர ஹராதிபிஹி திவ்யைராபரணைர் விபூஷிததனும் சொர்க்காதி சௌக்கியப்பிரதம் அம்போஜாபய சக்தி குக்குடதரம் ரக்தாங்க ராகோஜ்வலம் சுப்பிரமணியம் உபாஸ்மஹே பிரணமதாம் இஷ்டார்த்த சித்தி பிரதம். இந்த தியான ஸ்லோகம் முருகப்பெருமானுடைய ரூப வர்ணனை. செவ்விலங்கதிர் மதி ஒளிர் முகத்தானாக, கைவலை மாலை முதலிய சிறந்த அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட திரு உரு உடையவனாகவும், சொர்க்கம் முதலிய பேரின்பங்களை வழங்குபவராகவும், தாமரை, அபயம், வேல், சேவற்கொடி இவற்றையெல்லாம் தாங்கியவராகவும், செவ்வண்ணமாய் ஒளிரும் திருவுரு உடையவனை வணங்குபவர்களுக்கு வேண்டியதை அருள் புரிந்து வழங்குபவராக, சிறந்த பிரம்ம தத்துவ ஸ்வரூபமானவராக தியானிக்கப்படுறார் முருகப்பெருமான். அப்படி அவருடைய பண்பு அவ்வளோ ஒரு விசேஷமானது, மிகுதியானது. அப்போ இந்த நாமாவளி முருகனுடைய பெயராகவும் இருக்குது. அந்த கிருத்திகா நட்சத்திரங்களால் வளர்க்கப்பட்டவர், அந்த கிருத்திகை கூட்டங்கள் எப்படி அதிகமான எண்ணிக்கையில் இருக்குமோ அது மாதிரி அருள் புரிபதில் முருகப்பெருமான் அநேக வல்லவராக இருக்கார் அப்படின்றது தத்துவார்த்தமான வர்ணனை. ஓம் பாகுலேயாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.